Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் வழங்கக்கூடிய ஃப்ரீ ட்ரைனிங் கோர்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே நீங்க வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும், ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே ரன் ஆகக்கூடிய சிப்போ, அதாவது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிராஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் வந்து நடக்கும். உங்களுடைய சொந்த மாவட்டத்திலையும் தான் நடக்கும். அந்த ட்ரைனிங்கை நீங்க வந்து அட்டென்ட் பண்றது மூலியமா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து 12,500 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வந்து உதவித்தொகையா வந்து ஸ்டைஃபண்டா கொடுக்குறாங்க. இதை பத்தி தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்தரா கவர்மெண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அதாவது TNSDCன்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜிவோ தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருக்கிறது. இது வந்து மாவட்டம் வாரியா வந்து ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இம்மீடியட்டா நீங்க வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் தான். நீங்க வீட்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு பொழுதே போகல சொல்லிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்டா இருக்கிறேன், நான் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வந்து சரியான ஒரு சரியான ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக்கூடிய பீப்புளா இருந்தாலும் சரி, ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் TNSDC சென்னை மற்றும் சிறுதொழில் மேம்பாட்டு நிறுவனம் சிப்போ இணைந்து ராமநாதபுரத்தில் தொழில் முனைவோராக 1 முதல் 3 மாத கால திறன் மேம்பாட்டு இலவச பயிற்சியை நடத்த உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பயிற்சியின் விபரம் அப்படிங்கிற பார்க்கும்போது பனை ஓலை பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடல் சிப்பியால் தயாரிக்கும் பொருட்கள். இந்த 2 கோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லல. சோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க முடியுமோ வந்து அதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஒரு 2 விஷயத்தை மட்டும் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும். உங்களோட ஏஜ் வந்து 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் தான். மத்தபடி நீங்க வந்து அந்த கேட்டகரி இந்த கம்யூனிட்டி பீரியட் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஓப்பன் கேட்டகரி யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்பயிற்சியில் தர மேலாண்மை மற்றும் பேக்கிங் முதலியவற்றில் தகுந்த ஆலோசனை வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிறே கொடுத்திருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்வது பற்றிய விரிவான விளக்கம் அளிக்கப்படும் அப்படிங்கிறே கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிய விளக்கங்கள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் திட்ட அறிக்கை தயாரித்தல், அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம்ங்கிற சொல்லியிருக்காங்க. மற்றும் சந்தைப்படுத்துதல் கற்றுத்தரப்படும். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அந்த துறையில் கள ஆய்வும் மேற்கொள்ளுதல் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 18 முதல் 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சியின் போது மாதத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். பயிற்சியோடு வந்து பாத்தீங்கன்னா கையேடும் தரப்படும். அதுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நோட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த சரியான ஒரு புரிதலை நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணீங்களா, ஃபாலோ பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவரா நீங்க வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் இவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பயிற்சி முடித்த பின் தொழில் தொடங்குவதற்காக ஆலோசனை வழங்கப்படும் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்கை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனையும் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பயிற்சி முடித்த பின் சான்றிதழ்கள் வழங்கப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் chipo.org.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்க் நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு சரிதான ஒரு வழிகாட்டுதல் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை மஸ்டா வந்து ட்ரை பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செட் ஆகல, எனக்கு வந்து சூட்டபிளா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்ல யாராவது கண்டிப்பா வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு தொழில் தொடங்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது அப்படிங்கறதுனால
உங்களுக்கு மனதார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அதுக்காக இந்த வீடியோ வந்து ஃபர்தரா நெறைய பீப்பிள்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதெல்லாம் போதும் அப்படிங்கிறத தாண்டி சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட நெறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்லாம் வந்து இல்ல. வழிகாட்டுதல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்குது. வீட்லயும் வந்து ஒதுக்குற மாட்டாங்க. அப்படிங்கிற நோக்கத்துல கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுக்குறாங்க. இது மேல வந்து ஸ்க்ரோல் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க. கிராஃப்ட் கிராஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் அப்படிங்கிற 1 மந்த் ட்ரெய்னிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. பால்ம் லீஃப் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பனை ஓலையில வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிக்கக்கூடிய பொருட்கள். இந்த விசிறி, இது ரிலேட்டடா ப்ராடக்ட்லாம் தயாரிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரெய்னிங் அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன ட்ரெய்னிங்ஸ் வந்து எந்தெந்த ஊர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறத, அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோ வந்து சாரி இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேர இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க மேலா, ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதையும் குடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்ங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த குடுங்க. அப்படி இல்லன்னா ஏஜ குடுங்க. கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, டைப் ஆஃப் கிராஃப்ட் யூ ஆர் இன்ட்ரஸ்டட். நீங்க என்ன கிராஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் போட்டு விடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால நீங்க வந்து இந்த ஸ்கில் ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. அதையும் பார்த்து நீங்க கரெக்ட்டா போடுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த கிராஃப்ட்ட எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, இத எந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய. சோ நீங்க வந்து YouTubeல தான் பார்த்தீங்க அப்படிங்கிறனால இந்த இடத்துல YouTube அப்படிங்கிற நீங்க ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். சம்பந்தப்பட்ட ஆபீசர் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. எந்த டேட்ல வந்து ஜாயின் பண்ணணும், என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லாமே கேட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. அ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீம பத்தி மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.